இதையெல்லாம் வச்சு இப்படி கூட செய்ய முடியுமா? ரொம்பவே புதுமையான முறையில் அருமையான ரெசிபிங்க. ரொம்ப சுலபமாக செஞ்சிடலாங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சென்னை ஃபுட். இந்த ரெசிபியை நான் எப்படி செய்கிறேன் நீங்களே பாருங்கள் வாங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் பேன் வச்சுருக்கேங்க. நம்ம எண்ணெய் எதுவுமே சேர்க்க மாட்டோம், ட்ரையாக தான் வறுக்க போகிறோம். பேன் ஹீட் ஆகட்டும். இப்போ பேன் நல்லா சூடாயிடுச்சுங்க. நான் 250 கிராம் அளவுள்ள மெஷரிங் கப்பில் அரை கப்பு வேர்க்கடலை எடுத்திருக்கேன். வறுக்காத வேர்க்கடலை தான் எடுத்திருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். வறுத்த வேர்க்கடலையாக இருந்தால் நீங்கள் கடைசியில் கூட சேர்த்துக்கலாம். அதே மாதிரி எல்லா அளவுகளும் ஒரே கப்லேயே நீங்கள் அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு நிமிஷம் ஹை ஃப்ளேமில் வச்சு நம்ம வறுத்துக்கலாம். ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு நல்லா 1 நிமிஷம் வறுத்துட்டேங்க. வேர்க்கடலைலாம் பாருங்கள் அப்படியே தோல் உறிஞ்சி வர அளவுக்கு வறுப்பட்டுருக்குது. இப்போ அதே கப்பில் 1 கப்பு மக்கானா எடுத்திருக்கேன். நான் அதை அதில் சேர்த்துக்கிறேன். மக்கானா பார்த்தீங்கன்னா கப்பு ஃபுல்லாக வர மாதிரி எடுத்திருக்கேன், ஏன்னா அது ரொம்ப தக்கையாக இருக்கும். இதையும் நம்ம சேர்த்து 1 நிமிஷம் வறுத்துக்கலாம். மக்கானாவையும் சேர்த்து மறுபடியும் 1 நிமிஷம் நாம் வறுத்துட்டோங்க. இப்போ நம்ம ஜவ்வரிசி சேர்த்துக்கலாம். எந்த கப்பில் நம்ம எல்லா பொருளும் எடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு ஜவ்வரிசி. இதே நம்ம ஒரு நிமிஷம் போல் வறுத்தாலே போதும், ஏன்னா பேன் நல்லா ஹீட்டாக இருக்குது, அதனால் சட்டுன்னு வறுபட்டுரும். ஜவ்வரிசி சேர்த்து ஒரு நிமிஷம் நாம் ஹை ஃப்ளேமில் வச்சு வறுத்துட்டோங்க. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு 10 செகண்ட் அந்த சூட்லேயே நல்லா பரட்டி விட்டுட்டு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். நல்லா பரப்பி விட்டுட்டு சூடு ஆற விட்டுடுங்க. வறுத்து வச்ச ஜவ்வரிசி, வேர்க்கடலை, மக்கானா எல்லாமே நல்லா சூடு ஆறிடுச்சுங்க. இதை நம்ம மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். வறுத்த பொருட்கள் எல்லாத்தையும் நான் மிக்ஸி ஜாருக்கு மாற்றிட்டேங்க. எவ்வளோ நைஸாக அரைக்க முடியுமோ அந்த அளவுக்கு நைஸாக அரைச்சிக்கோங்க. தண்ணி சேர்க்காமல் நம்ம அரைச்சி எடுத்துட்டோங்க. நான் கொஞ்சம் கொரகொரப்பாக தான் அரைச்சிருக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு நைஸாக வேணும்னு நினச்சிங்கன்னா கொஞ்சம் அதிகப்படியாக நீங்கள் வறுத்துட்டு மிஷினில் கொடுத்து கூட அரைச்சிக்கலாம். மிக்ஸி ஜாரில் ஓரளவுக்கு தான் நமக்கு அரைப்படும். ஆனால் இந்த ரெசிபிக்கு இப்படி கொரகொரப்பாக இருக்கிறது டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதை நான் ஒரு மிக்சிங் பவுலுக்கு மாற்றிக்கிறேன். எந்த கப்பில் நம்ம எல்லா பொருளும் அளந்தெடுத்தோமோ அதே கப்பில் 1 கப்பு நான் ரவை எடுத்திருக்கேங்க. வெள்ளை ரவை தான் எடுத்திருக்கேன். வறுத்த ரவை, வறுக்காத ரவை எது வேணுனாலும் நீங்கள் பயன்படுத்திக்கலாம். இல்லை ரவைக்கு பதில் நீங்கள் அரிசி மாவு கூட சேர்க்கலாம். ஆனால் ரவை சேர்க்குறது ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். புளிப்பு சுவைக்காக நான் அரை கப்பு தயிர் சேர்க்குறேங்க, கெட்டியான தயிர். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கலாம். ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும். கூடவே பார்த்திங்கன்னா நம்ம அரை கப்பு தண்ணி சேர்த்துக்கலாம். தண்ணி நீங்கள் பார்த்து சேர்த்துக்கிறது நல்லது. ரொம்ப திக்காக இருந்தால் மட்டும் நம்ம எக்ஸ்ட்ரா சேர்க்கணும். இப்போ இதுக்கு தேவையான காரம் சேர்த்துக்கலாம். நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு தனி மிளகாய் தூள் சேர்க்குறேன். அப்புறம் நம்ம பச்சை மிளகாயெல்லாம் சேர்ப்போம், அதனால் காரம் பார்த்து சேர்த்துக்கோங்க. உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். இப்போ நம்ம நல்லா கலந்து விட்டுக்கலாம். தண்ணி பார்த்திங்கன்னா சட்டுன்னு இழுத்துருச்சு. நான் எக்ஸ்ட்ரா தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி இவ்வளோ தான் அளவுன்ட்டு இல்லைங்க, கொஞ்சம் கெட்டியான பதத்தில் மாவு வரணும். அந்த கன்சிஸ்டன்சியில் நம்ம கலந்துக்கிட்டால் போதும். நான் கிட்டத்தட்ட 300 ml அளவுக்கு தண்ணி சேர்த்துருக்கேங்க. தயிர், தண்ணி எல்லாமே சேர்த்து நம்ம நல்லா ஒன்றா கலந்து விட்டுட்டோம். நம்ம ரவை சேர்த்துருக்கிறதுனால கொஞ்சம் நேரம் ஊற விடணும். 10 நிமிஷம் மூடி போட்டு விட்டுடலாம், அப்படியே இருக்கட்டும். ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துக்கோங்க. நான் குட்டியாக இருக்கிறதுனால ஒரு 4 பச்சை மிளகாய் எடுத்துருக்கிறேன். உங்கள் காரத்தை பொறுத்து நீங்கள் சேர்த்துக்கலாம். 1 இன்ச் அளவுக்கு இஞ்சி தோல் சீவிட்டு பொடியாக நறுக்கியிருக்கேன், அதையும் இதில் சேர்த்துக்கிறேன். கொஞ்சமாக கொத்தமல்லி தழை சுத்தம் பண்ணி வச்சுருக்கேன், நான் நறுக்கலை, அப்படியே தான் நம்ம சேர்க்குறோம். வேணும்னா இந்த மாதிரி அப்படியே 2ஆக பிச்சு போட்டுக்கலாம். அரை டீஸ்பூன் சீரகம், உப்பு தேவையான அளவு சேர்த்துக்கோங்க. நான் அரை டீஸ்பூன் அளவுக்கு சால்ட்டு சேர்க்குறேன். புளிப்பு சுவைக்காக நான் கொஞ்சமாக எலுமிச்சம்பழம் சாறு சேர்க்குறேன். உங்களுக்கு எலுமிச்சம்பழம் சாறு வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா புளி கொஞ்சமாக ஒரு 2 கொட்டை அளவுக்கு ஊற வச்சு கரைச்சி சேர்த்துக்கோங்க. இல்லை அப்படியே ஊற வச்சு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இப்போ கொஞ்சமாக தண்ணி சேர்த்துக்கிறேன். இதை ஒரு அரைச்சி எடுத்துக்கலாம். நம்ம சேர்த்த பொருட்கள் எல்லாத்தையும் சேர்த்து ஒரு அரைச்சிட்டோங்க. இப்போ இதில் சேர்க்குறதுக்காக 50 கிராம் அளவுக்கு பொட்டுக்கடலை எடுத்து வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். பொட்டுக்கடலை வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நீங்கள் தேங்காய் சேர்த்துக்கலாம். இல்லை ரெண்டையுமே சேர்த்து கூட செய்யலாம், டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். இப்போ நம்ம தண்ணி சேர்க்காமல் அரைச்சிட்டு அப்புறம் தேவையான அளவு தண்ணி சேர்த்து அரைச்சிக்கலாம். தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி நைஸாக அரைச்சிக்கோங்க. நான் செக் பண்ணி பார்த்துட்டேங்க, எனக்கு உப்பு காரம் எல்லாமே கரெக்டாக இருக்குது. இதை ஒரு பவுலில் மாற்றிக்கலாம். மிக்ஸி ஜார்லேயே கொஞ்சமாக தண்ணி சேர்த்து நான் இதில் சேர்த்துட்டேங்க. இந்த அளவுக்கு தண்ணியாக இருந்தால் கரெக்டாக இருக்கும். எனக்கு உப்பு காரம் கரெக்டாக இருக்குது. இதில் தாளிப்பு நமக்கு தேவை கிடையாதுங்க, இதை அப்படியே சாப்பிட்லாம். டேஸ்ட் அவ்வளோ அருமையாக இருக்கும். இது ஒரு ஓரமாக வச்சிடலாம். நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சு 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. நம்ம இப்போ மூடியை ஓப்பன் பண்ணிடலாம். நம்ம ரவை சேர்த்ததுனால கொஞ்சம் நல்லா ஊறி வரணும், அதுக்காக தான் நம்ம ஊற விட்டோம். கூட ஜவ்வரிசியும் சேர்த்துருந்தோம் வறுத்து. இப்போ பாருங்கள் நல்லாவே ஊறி இருக்குது, நல்லா சாஃப்டாக இருக்கும். சாப்பிடும் பொழுது டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். ஒரு தடவை இந்த மாதிரி நம்ம கலந்து கொடுத்துட்டு
இப்போ நாம் தேவையான பொருள்லாம் சேர்த்துக்கலாம். நான் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடியாக சாப் பண்ணி வச்சுருக்கேன், அதை இதில் சேர்த்துக்கிறேன். நான் வதக்காமல் அப்படியே தாங்க சேர்க்குறேன். இப்படி சேர்க்குறதே டேஸ்ட் ரொம்பவே நல்லாயிருக்கும். உங்களுக்கு வதக்கி சேர்க்குறது வேணும்னா நீங்கள் லேசாக வதக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம். ஒரு மீடியம் சைஸ் கேரட்டை துருவி வச்சுருக்கேன், தோல் நீக்கிட்டு அதையும் சேர்க்குறேன். உங்களுக்கு பிடிச்ச வெஜிடபிள்ஸ் எது வேணாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய் பொடியாக நறுக்குனது. நம்ம ஏற்கனவே 1/2 டீஸ்பூன் மிளகாய் தூள் சேர்த்துருக்கோம், அதனால் காரம் கரெக்டாக இருக்கும். கொஞ்சமாக கருவேப்பிலை பொடியாக நறுக்குனது, கொஞ்சமாக கொத்தமல்லி தழை பொடியாக நறுக்குனது. இப்போ நல்லா கலந்து விட்டுக்கலாம். ரொம்ப திக்காக இருந்துச்சுன்னா நீங்கள் மறுபடியும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கோங்க. நமக்கு நல்லா ஒரு இட்லி மாவு பதத்துக்கு இருக்கணும். இப்போ எனக்கே பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காக தான் இருக்குது. நம்ம ஊற விட்டதில் ரொம்ப திக்காயிடுச்சு. நல்லா கலந்து விட்டுக்கலாம். வெஜிடபிள்லாம் சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டாச்சுங்க. கடைசியாக 1/4 டீஸ்பூன் மிளகுத்தூள் சேர்த்துக்கலாம். இது ஆப்ஷனல் தான், நீங்கள் விருப்பப்பட்டால் சேர்த்துக்கோங்க. ஆனால் சேர்த்திங்கன்னா டேஸ்ட்டு சூப்பராக இருக்கும். 1/4 டீஸ்பூன் சீரகம் சேர்த்துட்டு ஒரு தடவை கலந்து விட்டுடலாம். நல்லா கலந்து விட்டாச்சுங்க. மாவோட பதம் பார்த்திங்கன்னா எடுத்து போட்டால் இந்த மாதிரி விழணும். ரொம்ப தண்ணியாகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த பதத்தில் ரெடி பண்ணிக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஸ்டவ்வில் தவா வச்சுருக்கோங்க. தவா ஹீட் ஆகட்டும். இப்போ தவா நல்லா சூடாகிடுச்சுங்க. நம்ம ரெடி பண்ண மிக்ஸ்லேருந்து ஒரு கரண்டி எடுக்கிறேன், பெரிய கரண்டியாக. அதை அப்படியே எவ்வளோ மெலிசாக தேய்க்க முடியுமோ அந்த அளவுக்கு தேய்ச்சிக்கலாம். இது ரொம்ப மெலிசாக நம்ம இழுக்க வராது. நம்ம ஒரு அடை தோசை தான் செஞ்சிட்ருக்கோம், அதனால் இந்த அளவுக்கு தான் தடிமன் இருக்கும். ஏன்னா வெஜிடபிள்ஸ்லாம் ஆட் பண்ணியிருக்கோம். இப்போ சுற்றிலும் எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நல்லா வேகணும், வெந்த பிறகு தான் திருப்பி போடணும். ஒரு பக்கம் நல்லா வெந்துருச்சுங்க. இப்போ நம்ம திருப்பி போட்டுடலாம். ஒரு 2 நிமிஷம் வேக விட்டால் தான் நமக்கு திருப்புறதுக்கு கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த சைடும் நல்லா வேகணும். ஸ்டவ் ஹை ஃப்ளேம்லேயே வச்சுக்கோங்க. இப்போ அந்த பக்கமும் நல்லா வெந்துருச்சுங்க. நான் உங்களுக்கு திருப்பியே காட்டுறேன் பாருங்கள். நல்லா கோல்டிஷ் கலராக வந்திருக்குது. இப்போ நம்ம பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இதே மாதிரி தான் நான் எல்லாத்தையும் சுட்டு எடுக்க போகிறேன். அவ்வளவுதான் ஃப்ரெண்ட்ஸ். வீட்டில் இருக்கக்கூடிய ஜவ்வரிசி வேர்க்கடலையை வச்சு கூட மக்கானாவை சேர்த்து அருமையான அடை தோசை தயார் பண்ணிட்டோம். டேஸ்ட்டு பார்த்திங்கன்னா அவ்வளவு அட்டகாசமாக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. நான் ஏற்கனவே டேஸ்ட் பார்த்துட்டேன். இப்போ எப்படி இருக்குன்னு நீங்களே பாருங்கள். பிளேட்டில் வச்சுருக்கேன். ஒவ்வொரு அடை தோசையும் பாருங்கள் நல்லா மெலிசாக வந்திருக்கு. தண்ணி நம்ம திட்டமாக கலந்துட்டு அதை நல்லா மெலிசாக இழுத்து சுட்டோம்னா நல்லாவே வரும். நல்லா மேலே கோல்டன் கலராக இருக்குது. அதே மாதிரி அடிப்பகுதியும் பாருங்கள் நல்ல கோல்டன் கலராக இருக்குது. ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்குது. உப்பு காரம்லாம் பார்த்திங்கன்னா இந்த அடை தோசையிலே கரெக்டாக இருக்குது. நம்ம எதுவும் சைடிஷ் வச்சு சாப்பிடணுன்னு அவசியம் கிடையாது. ஆனால் நான் இதுக்காக க்ரீன் சட்னி ஒன்று ரெடி பண்ணியிருக்கேன். இதோடு சேர்த்து தான் நம்ம சாப்பிட போகிறோம். புடும்போதே பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக அப்படியே பிக்க வருதுன்ட்டு. இப்போ டேஸ்ட் பார்த்துடலாமா? டேஸ்ட் ரொம்பவே அருமையாக அட்டகாசமாக இருக்குதுங்க. நான் எல்லாமே பச்சையாக தான் சேர்த்தேன். நீங்கள் விருப்பப்பட்டீங்கன்னா வதக்கி சேர்த்துக்கலாம். அப்படி வதக்கி சேர்க்குறதா இருந்தால் ஒரு தாளிப்போட கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கடுகு, கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு எல்லாமே போட்டு பொன்னிறமாக பொரியட்டும். அதுக்கப்புறம் நம்ம சேர்க்குற காய்கறிகள் எல்லாத்தையும் சேர்த்து வதக்கிட்டு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். ஆனால் நான் பச்சையாக தான் சேர்த்தேன். ஆனால் டேஸ்ட் ரொம்பவே அருமையாக இருக்குதுங்க. அந்த வெங்காயம்லாம் பல்லில் கடிப்படும் பொழுது டேஸ்ட் அவ்வளோ நல்லாயிருக்கும். ஒரு க்ரன்ச்சினஸ் கொடுக்கும். அதுக்காக தான் நான் எப்போவுமே பச்சையாக சேர்ப்பேன். உங்களுக்கு இந்த மாதிரி செய்கிறது பிடிக்கும்னா இதே மாதிரி செஞ்சுக்கலாம், இல்லை வதக்கி சேர்த்தும் செஞ்சுக்கலாம். ஓவராலாக சொன்னால் டேஸ்ட் அருமையாக அட்டகாசமாக இருக்குது. வீட்டில் இட்லி தோசை மாவு இல்லாத நேரத்தில் சட்டுன்னு என்ன செய்கிறதுன்னு யோசிக்காமல் இந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக நம்ம செஞ்சிடலாம். ஏன்னா எல்லார் வீட்லேயுமே பார்த்திங்கன்னா வேர்க்கடலை இருக்கும், ஜவ்வரிசி இருக்கும், ரவை இருக்கும். மக்கானா சில பேர் வாங்கி வச்சுருப்பீங்க. மக்கானா உடம்புக்கு ரொம்பவே நல்லதுங்க. அதே மாதிரி வேர்க்கடலை, ஜவ்வரிசியும் ரொம்பவே நல்லது. இந்த 3 பொருளுமே நம்மளுடைய உடம்புக்கு ரொம்பவே ஹெல்த்தியானது தான். அதை பயன்படுத்தி தான் இந்த அடை தோசையை நம்ம செஞ்சுருக்கோம். டேஸ்ட் அல்டிமேட்டாக இருக்குங்க. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படின்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். இதோட இந்த வீடியோவை நான் முடிச்சுக்கிறேன். மறுபடியும் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பை காய்ஸ். பை பாய்.